ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, லேட்டஸ்ட் ப்ளவுஸ் நியூ டிசைன் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நான் ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் பண்ணுற அந்த மிஸ்டேக் என்னன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்களும் அந்த மிஸ்டேக்கை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸை சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். இது பிகினர்ஸ் வீடியோ. டிசைன் எப்படி பண்ணலான்னு குட்டி குட்டி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், டைலரிங் வீடியோ. ஸோ இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கணுன்னா என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சில்க் சாரீலேருந்து தான் இந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்தேன். இதுதான் இந்த சாரீ. இந்த சாரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முந்தான இருக்குது பார்த்தீங்களா, இதோட தான் அந்த ப்ளவுஸோட அட்டாச் ஆகிருந்தது. ஸோ இதுலேருந்து நான் கட் பண்ணி அந்த ப்ளவுஸ் பீட்டை தனியாக எடுத்துட்டு நான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ இந்த சாரியோடு உங்கள்கிட்ட காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது எப்படி அந்த லுக்கு இருக்கும்னு தெரியறதுக்காக தான் நான் சாரியோடு காமிக்கிறேன். இப்போ வாங்க இந்த ப்ளவுஸ் நம்ம ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுலேயே நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது ஸ்லீவ் டிசைன் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுருப்பேன். ஆனால் அதை அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நெக்கோட நான் போடலை. பாருங்கள், நம்ம ஸ்லீவ் டிசைன் சிம்பிளாக இது மட்டும் தான் ஃபினிஷ் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். இப்போ இதில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதிலே 5mm பீட் அட்டாச் பண்ணிவிட்டு இதில் வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீடு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஃபினிஷிங் நான் கொடுத்துருக்கேன். இது ஸ்லீவ் டிசைன், பார்டரும் வேணும், சிம்பிளாக டிசைனாக நான் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய ஓன் ப்ளவுஸில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நான் நெக்கு ஒரு டிசைன் எதுவுமே நான் வைக்கல, சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்லீவில் மட்டும்தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு பாருங்கள், நெக்கோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி அதை நான் அந்த ப்ளவுஸோட நெக்கில் அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடியே ஸ்டிச் பண்ணேன். பாருங்கள், ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே நான் எந்த அளவுக்கு வேணுமோ, இது கொஞ்சம் நான் லாங் நெக்காக தான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட நெக்கோட நான் அட்டாச் பண்ணேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அந்த த்ரெட்டு தெரியும் இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக லேஸ் நான் இதோடு சேர்த்து அட்டாச் பண்ணேன். லேஸ் ஒரு ஸ்டிச்சிங் மட்டும் நான் போடலை, இந்த கார்னரில் போட்டுட்டு அதே சமயத்தில் இந்த எண்டிங்லேயே கொஞ்சம் முன்னாடி நான் போடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இதில் நான் பாருங்கள், இந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த நெக்கு ஒட்டினா போல் நான் அட்டாச் பண்ணலை. கொஞ்சம் கேப் இருந்தால் அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா அப்புறம் அந்த ப்ளவுஸோட கலரும் தெரியும், நம்ம டிசைன் பண்ண அந்த லுக்கும் தெரியும், ப்ளஸ் லேஸோட அந்த இதுவும் தெரியும் இல்லையா. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோடு தள்ளி ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் கேப்பு விட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதிலே சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, கீழே ஒரு ஃப்ளவர் டிசைன் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், ஃப்ளவர் தனியாக ஸ்டிச் பண்ணேன். நான் இந்த ஃப்ளவர் நான் தனியாக ஸ்டிச் பண்ணி நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ஃப்ளவராக நான் அட்டாச் பண்ணி அதிலே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணேன். இதுவும் என்னுடைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ளைனாக இருக்குது, நம்ம ஸ்டிச் பண்ணும் போது அந்த த்ரெட்டெல்லாம் தெரியும் இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஸ்டோன் ஒட்டிட்டு 5mm பீடு இதோடு சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இதிலே உங்களுக்கு ஹேங்கிங் போல் வேணும்னா கீழே இந்த இதே ஃப்ளவர் டிசைனை நீங்கள் ரெடி பண்ணி நாட் நம்ம ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, ப்ளவுஸ் ஒரு ரோப் அதே போல் ரெடி பண்ணி கீழே நீங்கள் ஹேங்கிங் போல் தொங்க விடலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ப்ளவுஸோட நாட் நான் ஸ்டிச்சிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி ஸ்டிச் பண்ணலாம், இப்போ தான் நான் பழகிறேன், டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் இதே கிளாத்தில் தைச்ச ரோப் யூஸ் பண்ணலாம். சரி, மாற்றி
ரெடிமேட் ரோப் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் ரெடிமேட் ரோப் வந்து யூஸ் பண்ணேன். அதில் வந்து இந்த லெகானும் நான் வந்து வச்சு லட்கானும் நான் வச்சு அட்டாச் பண்ணி சிம்பிளாக தான் நான் ஸ்டிச் பண்ணேன். ஆனால் இது ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, அது போடும்போதும் ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள். இதில் வந்து நான் என்ன பண்ணேன், மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் அதுலேயும் பண்ணலாம், இல்லைன்னா நார்மல் நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இது சிம்பிளாக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவும் பாருங்கள், 2 சைடும் பாருங்கள் ஸ்லீவு. ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இதில் உங்களுக்கு என்ன ஐடியா தோன்றும். இதுவே ஸ்லீவ் வந்து நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன் டிசைன். உங்களுக்கு இன்னும் லாங்காக வேணால் இதோட சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது இந்த அளவு வரைக்கும் பார்டருக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது இன்னும் ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மால் சைஸ் வைக்கல, லாங் ஸ்லீவ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதே போல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நான் இதை ஸ்டிச் பண்ணும் போது இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த பீடு வந்து ஸ்டிச் பண்ணும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கும். நீங்கள் வந்து 2 டைம்ஸ் 3 டைம் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சில இடத்துல வந்து நான் ரொம்ப டைட்டாக நான் பண்ணும்போது இந்த இடத்துல கிளாத்து வந்து சுருக்கம் வருது. ஸோ நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிறீங்க பழகிறீங்கன்னா நீங்கள் சுருக்கம் வராமல் த்ரெட்டை வந்து ரொம்ப இழுக்காமல் நீங்கள் கொஞ்சம் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் பண்ணும் போது த்ரெட்டு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு அவுட்லைனாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நான் சிம்பிளாக இதோட ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எனக்கு கொஞ்சம் த்ரெட்டு தெரியுதாப்புல எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது மேலே இன்னும் லேயர் வந்து இந்த பீடு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தால் நீங்களும் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் உங்களுடைய ப்ளவுஸை நீங்களே வந்து அழகாக ஸ்டிச் பண்ணலாம். இந்த ப்ளவுஸை நீங்கள் பாருங்கள், இதோட ஃபுல்லாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது எப்படி இதோட லுக்கு வந்து அழகாக இருக்குதுன்னு நீங்கள் கீழே எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து தனித்தனியாக நான் ஸ்டிச் பண்ணி போட்ட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். டெய்லரிங் கிளாஸ் வீடியோ நான் தரேன். நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இந்த நெக்கு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இந்த நெக்கு ஒரு கீழே அந்த டிசைன் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பாருங்கள். நீங்களும் இதை இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஒரு டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.